விதி என்னவோ நான் வருவேனோ வர மாட்டோமோ இதோடு முடிந்து விடுமோ இந்த நாட்டு மக்களை நாங்கள் பார்ப்போமோ பார்க்காமல் போய் விடுவோமோ நாங்க போறோம்மா இந்த நாட்டை விட்டு நாங்கள் போகிறோம் எல்லாரும் உங்கள் உள்ளத்தில் நாங்க நல்லா இருக்கணும் நினைங்க நாங்க நல்லா இருப்பீங்க சரி யாருக்கு நாங்க போய் வருவோமா சொல்லாமல் போய்விட்டால் அரிச்சந்திரன் சொல்லாமல் போய்விட்டால் அரிச்சந்திரன் சந்திரமதி பிள்ளை அழைத்துக் கொண்டு போனார் என்று சொல்லி உங்களுடைய உள்ளம் யாருக்கும் சொல்லக்கூடாது நாங்கள் சென்று வருகிறோம் இந்த நாட்டை விட்டு நாங்கள் போகிறோம் என்ன இந்த நாட்டிலே தள்ளி கொண்டிருக்கிறாய் பெண்ணே நடந்து பின்னே நீ வாரா நதிக்கரைக்கு வந்திருக்கிறோம் சாமி தெரியுது பத்தியா என் கண்ணுக்கு தெரியலையே என் கண்ணுக்கு தெரிகிறது அதற்காக இந்த ஸ்தானபானத்தை முடித்து விட்டு இந்த கடவுளுக்கு நான் இன்னொரு நாளைக்கு வந்து பூஜை போடுவேனா இந்த நாட்டை விட்டு நான் போயிடுவேனா தினந்தோறும் ஓடி வந்து இந்த ஸ்தானபானத்தை முடித்து பூஜை செய்யக்கூடிய கடவுளே காசி விஸ்வநாதன் நாளைக்கு கணவன் மனைவி பிள்ளையுடன் பூஜை செய்வோமா இல்லையோ தெரியாது அதற்காக இந்த கடவுளை வழிபட்டு வரலாமா காசி விஸ்வா கடவுளை பாத்தியா எங்கெங்க தெரிகிறது தெரியலப்பா ஆலயத்தில் இருக்கக்கூடிய கடவுளை பாருங்களம்மா
வினோதமாக இருக்கின்றது. அந்த கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுளை நான் பார்க்கிறேன். அந்த கடவுள் கண்ணை பாருமா, கண்ணீர் வடிகின்றதே மன்னா. கண்ணீர் அரிச்சனுடைய கண்ணீரே தானதாரியா கண்ணீர் விடுகிறாய். அப்படி நான் கண்ணீர் விடும்போது அந்த சாமி ரத்த கண்ணீர் விடுது. கடவுளை நான் வந்து பார்ப்பேனோ இல்லையோ, இன்னொரு நாளைக்கு பூஜை செய்வேனோ இல்லையோ. கடவுளே, நீ ரத்த கண்ணீர் வடித்தாலும் எனக்கு இங்க வழி இல்லம்மா. நான் புறப்படுகிறேன் சாமி, நான் புறப்படுகிறேன். கடவுளே, புறப்படுகிறேன். என்னை மன்னித்துக்கொள். உனக்கு இன்னொரு நாளைக்கு நான் வந்து பூச்சி போட மாட்டேன். இன்னொரு நாளைக்கு இந்த கடவுளை வந்து வழங்க மாட்டேன். இதே உனக்கு லாஸ்டா தெரியலையே கடவுளே. இந்த நாட்டிலே நான் வந்து உனக்கு தினமோர் பூஜை பண்ணேன். இதற்கு மீது யார் செய்வாரோ? நான் புறப்படுகிறேன். நாட்டை விட்டு போவோம். ஐயா, உங்க ஒரே நல்ல பக்கத்துல இருந்த சாமி, நானும் கூட வர வேண்டுமா? எங்களுக்கு தான் விதி, எங்களுக்கு தான் விதி. யார் பெத்த பிள்ளையோ நீங்களே நாட்டை விட்டு போகிறீர்களே சுவாமி, நானும் கூட வருகிறேன். சத்தியகீர்த்தி, உன்னை நான் அழைத்து சென்றாலும் முனிவர் மனைவியும் மகனைத்தான் அழைத்து சொல்ல சொன்னேனே தவிர மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்து சொல்ல சொன்னேனா, அழைத்து போ சொன்னேனா? அப்படி என்று சொல்லி அந்த தண்டனைக்கும் ஆளாக கூடாது. அவனிடத்திலே இருந்தது நல்ல புரியா. திரும்பி எப்படி கூடாது. உனக்கு இருக்கக்கூடிய நன்றி கூட அவனுக்கு இல்லையா? ஆகட்டும், இது விதி, இது விதி. நான் புறப்படலாமா? அயோத்தி என்று சொல்லக்கூடிய அயோத்தி நாட்டை ஆட்சியர் ஹரிச்சந்திரன், என் மனைவி சந்திரமதி, என் மகன் லோகிதாசன், நாங்கள் தான். நீங்க இப்ப இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய காரணம் என்ன? விஸ்வாபுத்திரனுடைய கட்டளை. அவருக்கு சேர வேண்டி ஆணையம் தனம் கொடுக்கவில்லை என்று சொல்லி 48 நாள் தவணை வாங்கியிருக்கிறேன். அந்த 48 நாளைக்குள்ளே அவனுக்கு சேர வேண்டியது அவருக்கு அந்த ஆயிரம் தனம் தருகிறேன் என்று சொன்னேன். யாரையோ தரக நதி கரைக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். யாருமே தெரியல. நான் தான் அந்த தரகிறேன். ஆமா, 48 நாள் முடிஞ்சு போச்சு. எங்கய்யா, இன்று தானையா 8 நாள் முடிஞ்சிருக்கிறது. இன்னும் 40 நாள் இருக்கிறது. அப்ப புடாயா 15 நாட்கள் இருக்கிறது இல்லையா? சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஐயா, இந்த மூச்சு என் உடையிலே ஓட வரையும், இந்த மூச்சு ஓட வரையிலும் சொன்ன சொல்லை மாற மாட்டேன். இந்த மூச்சு என்னை விட்டு போயிட்டா அதற்கு மீது கடவுள் கட்டளை. ஐயா, ஒரு மூச்சு போறோம்னா எடு மூச்சு போயிட்டா நானே பண்றது. குடியா இன்றோட 8 நாள் இருக்கிறது. நான் சரக நதி கரைக்கு வருவதற்கு இன்னும் 40 நாள் இருக்கிறது. அந்த 40 நாட்குள்ளே உனக்கு சேரி வேண்டியது நான் தருகிறேன் சுவாமி. இல்ல, எனக்கு குடுத்துட்டு தான் போகணும். அந்த கரைக்கெல்லாம் கூட வாங்க ஐயா, தரேன். என்ன நடந்து காலெல்லாம் வைக்க வர முடியாதையா? போய் அப்புறம் புறப்படலாமா? போகலாம்ப்பா. என் பொண்டாட்டி நடந்து
தூரம் வழி நான் நடந்து என் துணைகள் எல்லாம் வலிக்கிறதப்பா. பசி ஆகுதம்மா எனக்கு கடுப்பசியா. முடியலப்பா, என்னால முடியலம்மா. தேவி, மகன் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டுக்கல. மகனுக்கு நாட்டிலே இருக்கும் போது பாலும் பழத்தை கொடுத்து உனக்கு வளர்த்தேனடா மகனே. காட்டுல என் பிள்ளைக்கு நான் என்ன இந்த காட்டு வழியில எனக்கு பசி அப்பா என்று சொல்கிறார். ஒரு நிலமா இருக்குமா இறைவா. மகன் பசி என்று சொன்னது நான் ஒரு நாள் செவியில் கேட்கவில்லை. இந்த காட்டிலே அப்பா எனக்கு பசி 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 என்று சொல்கிறாய் மகனே. அன்று கொடுத்தது நம்ம என்ன நாட்டிலே பாலும் பழமும் வெள்ளி கிண்ணத்திலே சாதம் கொடுத்து மகனை வளர்த்தோமே. இந்த காட்டிலே என் மகனுக்கு கொடுக்கக்கூடியது நான் என்ன? இந்த காடு வழி நான் நடந்து மகனே உனக்கு காரைக்காடி பீடிக்கிட்டாரே. மகனே காடு வழியிலே நாம் நடந்து போகும்போது இந்த செடிகள் எல்லாம் இருக்கிறதே கார செடிகள். அதுல காரைக்காய் சூறைக்காய் அதில் இருக்கக்கூடிய காய்கள் எல்லாம் உனக்கு பிரிஞ்சு தருகிறேன் கண்ணே. அதை சாப்பிட்டு நீ பசி தீர்ப்பாரு. சாப்பிடு 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 சாப்பிடு. எனக்கும் பசி ஆகுது. நடந்து வந்து மழை பையனை வைக்கியா வாங்கின கண்ணா குடுக்கிட்டு நோய்த்தார் குடுத்துட்டு போ. நடந்து வர முடியாது. குழந்தை ஐயா, குழந்தை சாப்பிடக்கூடியதை முடுங்கி கீழே போட்டு குழந்தைய பெக்கலையா? அந்த குழந்தையுடைய கஷ்டம் உனக்கு தெரியலையா? குழந்தைக்கு அதாவது சாதமின்றி கேட்டதற்கு காய்ச்சல்கள் கொடுத்தேன், அதையும் பெருங்கி விட்டார். சரி மகனே, என்ன சொல்றேன்? மகனை சொல்லலாம். பெரியாளி கேட்கிறார், பிள்ளைதான் ஒஸ்தியாச்சு உனக்கு, நீ பெத்த பொருள்னா கால்வெளி நான் தூக்கிடுவேன், உன் கூட நடந்து வந்தேனே எனக்கு கால்வெளி இல்லையா? அதனால இந்த பொருளையை பெற்றும்போது எத்தனை மாசம் வயிற்றில் வச்சு 10 மாதங்கள் சுமந்தேன் இந்த கருவறையிலே சாமி. எல்லா பெண்களும் கருவாகி உருவாகி குழந்தையாகி வயிற்றிலே இருக்கின்ற போது 10 மாதம் இந்த குழந்தையை சுமந்தார்களே, கணவனே கூட போனாலும் இந்த வயசுல இருக்கிற குழந்தை எனக்கு கனமாக எடுத்துன்னு சொன்னியா? எந்த பெண்களும் சொல்லல. 10 மாதம் அந்த பிள்ளை இருக்கக்கூடியது கனமாக தெரியல. ஆனா பிறந்த உடனே சொல்லுவாங்க, நீ கொஞ்ச நேரம் புள்ளி வச்சுக்கோங்க, நானும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வாயே. அதற்காக மகனை நீ தூக்கிக்கோ, அவரை அந்த நேரம் நான் சரிங்க அந்த நேரம் தூக்கி கொண்டு
நாகரிகத்தை தூக்கிட்டு வந்தியா? அக்கினி ஜுவாலையாகப்பட்டது வீசுகிறது. ஹரிச்சந்திரன் புறப்பட்டு போகும்போது இந்த அக்கினி முன்னாடியே எனக்கு ஏன் வீசுகிறது? ஹரிச்சந்திரா, நாட்டை விட்டு போகாதே. இந்த நாட்டுக்கு என்ன விகாரம் என்று விடுமா? போகாதே என்று சொல்லி இந்த அனலி என் முன்னே போகாதே என்று தடுத்துகிறது. உனக்கு தடுக்குகிறது, எடுக்கா பிடிக்குது. கடன்காரனா கொண்டாந்து நெருப்பு போட்ட கடன் சந்திரமதி, நான் ஒரு வார்த்தை சொன்னால் கேட்பியா? நான் முன்னே போனால் தான் இந்த அக்கினி என்னை போகாதே போகாதே என்று சொல்கிறது. நெருப்பு எரிகிறதுப்பா, அதற்கு நீ முன்னே நடக்கிறாயா? இந்த நெருப்பாகப்பட்டது எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது சாமி. அதனால மகனை தூக்கி கொண்டு நான் முன்பதாக நடக்கின்றேன். பின்னாடி வாங்க. இந்த ஆடையாவனை அத்தனையும் கட்டிருக்கிறாய். சரி, அக்கினி பெற்றார், இந்த ஆடைக்கு பெற்றார். நடக்காதுங்க. நீ முன்னாடி நடக்கிறியா? நடக்கிறேங்க. சரி, நடப்பா. போலாமா? நான் முன்னே நடந்தால் அக்கினி சுவாலை வீசுகிறது. ஹரிச்சந்திரா, போகாதே என்று நீ முன்னே நடந்து போகும்போது அனலாக போனது, ஆறாக தண்ணீர் போகிறது. இதுதான் கற்பிலே சிறந்த மங்கை என்பதா? கற்பிலே சிறந்த மங்கை ஒருவள் நடந்தால் அது அக்கினி கிடையாது. எந்த முன்னேறினாலும் அவளுக்கு எந்த பதியும் இருக்காது. கற்பிலே சரிமா? என்ன? சரிங்க, நாம புறப்படலாங்க. போகலாமா? இல்லையா? புறப்படலாமா? புறப்படு. புறப்படு. வரலாமா? நாட்டை விட்டு இந்த மாதிரி காணகத்தை வந்து இருக்கிறோம். நம்ம கிட்ட என்ன இல்லப்பா, எல்லாம் பணம் இருக்கு, சொத்து இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நாடு இருக்கு, நகரம் இருக்கு. அனைத்து இருந்து ஏப்பா கடன் வாங்கினீங்க? அதெல்லாம் தான் இந்த கடனை கொடுத்து என் மகன் கேட்கின்றான் லோகிதாசன். என்ன இல்லாமல் நாட்டிலே நம்ம வாழ்ந்து வந்தோம் தந்தையே. கொடி இல்லையா, முடி இல்லையா, நாடு இல்லையா, நகரம் இல்லையா, அத்தனையும் வைத்திருந்தேன். இந்த முனிவரிடத்துல யாப்பா காசு வாங்கின? நீ ஒரு நாள் இந்த அடிப்பட்டது நான் பாக்கலையாப்பா. உன் கண்ணுல ஒரு நாள் கண்ணீரை நான் பாக்கலையாப்பா. எதுக்குப்பா வாங்கின? ஆமாப்பா, முனிவரிடத்தில் நான் காசு வாங்கவில்லை மகனே. தருகிறேன் என்று சொல்லிதான் இந்த வாயால் தான் சொன்னே தவிர, கொடுக்கின்றேன் என்று சொன்னேனே தவிர, கை நீட்டி அவங்க கிட்ட காசு நான் யாருக்கிட்டையும் வாங்கலப்பா. வாயில் சொன்னேன் தருகிறேன் என்று. முனிவாதரிடத்திலே கொடுக்கின்றேன் ஆளேறும் தனம் என்று வாயில் சொன்னேன் பத்தியா? அந்த வாயில் சொன்னதற்காக எனக்கு இந்த எது சொல்லுமாப்பா? சொன்ன வார்த்தைக்காக என் தாயை விட்டு கொடுத்துருங்கப்பா. எந்த மகனே சொல்வானா? எந்த மகனே சொல்வானா? கொடுக்கின்றேன் என்று சொல்லி உன் வாயில் சொன்னாயப்பா. அந்த வாயிலே நீ சொன்ன கடத்தை என்னை பெற்று தாய் இருக்கின்றால் வித்து கொடுப்பா.
உன்னை பெத்துவாடா முந்தைய நலமிருந்து 300 நாள் சுமந்து இந்த அங்கத்தில் வைத்து வளர்த்தானே அவளை வித்திருன்னு சொல்றாடா மகனே. இது நியாயமா? மகன் சொல்வது நியாயமா? மகன் சொல்லக்கூடிய வார்த்தையை காதால் கேட்டேன். வாயார சொன்ன கடன் தாயாரை விட்டு தந்து விடலாம் என்று சொல்கிறார். மகன் சொல்லக்கூடிய வார்த்தை இது 100% நியாயமான வார்த்தைங்க. இது நீதியான வார்த்தை, இது தர்மமான வார்த்தை. மகன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வித்துருங்க, என்ன வித்து கொடுத்துருங்க, அந்த கடனை கட்டிடுங்க. இந்த சித்திரவாதம் நமக்கு வேண்டாங்க அப்பா. அதனால மகன் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு அதுல கேட்டுக்கொண்டிருக்கின்றனே. என்ன விக்கிறீங்க? எப்படி மன்னா என்னையோ வித்து அவர் கடனை கட்டிடுங்க. என்னை விற்று அவர் கடனை கொடுத்து விடுங்கள். மகனை விற்று அதுக்கு வட்டியை கட்டி விடுங்கள் சாமி. வேதனை வேண்டாம், இந்த துன்பம் வேண்டாம். என்ன வித்துருங்க சாமி, என்ன வித்துடுங்க, என்ன வித்துருங்க. ஐயா, நீங்க சொன்ன வாய்தா முடிஞ்சிருச்சு. டேய் அப்பா. அந்த மாமுனி நினைத்தாயோ சுவாமி ஐயனே, கோடி பொண்ணை கொடுத்தாலும் அண்ணலோட சாமி. கோடி பொண்ணை கொடுத்தாலும் அண்ணலோட சாமி. இந்த குழந்தை குழந்தை தீருமா அண்ணலோட சாமி. கோடி கோடியாக பொன்பொருள்கள் கொடுத்தாலும் இந்த என் குழந்தை குறை உனக்கு தீர்ந்திடுமா? பாடி என் பாலனை நான் வளர்த்து வந்தேனே, என் பாலன் குறைய பாருங்கள் சாமி. வைத்திருங்க. மகனுக்கு கிட்டி போட்டிருக்கின்றேன். அந்த கிட்டியில் இருந்து ரத்தம் என்று சொல்லக்கூடிய உதிரமாக பற்றி பீரிட்டு ஓடுகிறது. மகன் படக்கூடிய துயரத்தை பார்க்க முடியும். அதனால ஐயா தரித்து விடுங்கள் ஐயா. இந்த கிட்டி
அப்படி நான் கோட்டைக்கு கலத்த வேணுமானால் நீ அணிந்திருக்கும் கூடிய எல்லா ஆடை எங்க மகனை விடவா இந்த பொன்பொருள் எனக்கு பெரியது, பெற்ற பிள்ளையவை விடவா இந்த புத்தாடை எனக்கு பெரியது. நாடு நகரமே போச்சு. ஒரு நாளைக்கு மகன் சீராக வாழ்ந்து பெருமையாக இருந்தா இது என்னடி மகன் தாண்டி நமக்கு வேணும், நகை என்னடி நமக்கு. அதனால என்ன கேக்குறேன், அதனால நீங்க சொன்னால் சொன்னால் இந்த ஆடை ஆபரணம் எல்லாம் நான் அவர்கிட்ட நான் கொடுக்குறேங்க. எனக்கு இது தேவையில்லை. மனைவி எப்பவும் கணவன் வார்த்தை கட்பட்டவர். நீங்கள் சொன்னால் தருவேன் சுவாமி, சொல்லுங்கள். மகன் தான் நமக்கு பெரியது, நகை பெரியது கிடையாது. கழட்டி கொடுக்கிறேன். நான் அணிந்திருப்பேன்.